பழங்குடியின மக்கள் எதிர்கொள்ளும் இருப்பியல் சிக்கல்களை முன்வைத்து வெளியாகி இருக்கும் தண்டகாரண்யம் படத்தின் பின்னணி என்ன? விரிவாக பார்க்கலாம் இந்த தொகுப்பில். 2014 வருஷம் மார்ச் மாதம் 28 பமேஷ் பிரசாத் என்ற 21 வயசு பழங்குடி இளைஞர் ஒருத்தர் ஜார்க்கண்ட் மாநிலம் ராஞ்சியில் இருக்கிற லோவர் பசார் போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஓடி வராரு. அப்போ அங்க இருந்த போலீஸ்காரங்க யாருக்குமே பிரசாத் கொண்டு வந்த பிரச்சனை எவ்வளோ பெரிய பூகம்பமா மாறப்போகுதுன்னு தெரியாது. தினேஷ் பிரஜாபதிங்கிறவரு ராஞ்சியில கோச்சிங் சென்டர் வச்சு நடத்திட்டு இருக்காரு. அவர்கிட்ட ராணுவத்துல வேலை வாங்கி தர சொல்லி கேட்டிருக்காரு பிரசாத். கண்டிப்பா வேலை வாங்கி தரேன்னு சொல்லி 2 லட்சம் ரூபாய் பணத்தையும் வாங்கியிருக்காரு தினேஷ். அதுக்கப்புறம் 2 பேரும் தன்னை ஒரு முன்னாள் ராணுவ இன்டெலிஜென்ஸ் உளவாளின்னு சொல்லிக்கிட்ட ரவி போத்ராவை போய் பார்க்கறாங்க. அப்போ நீ ஒரு நக்சலைட்டுன்னு சொல்லி சரணடைஞ்சிட்டா உடனே வேலை கிடைச்சிரும், அதுக்கான ஏற்பாடுகளை நான் பார்த்துக்கிறேன்னு ரவி போத்ரா சொல்லியிருக்காரு. எப்படியாவது கவர்மெண்ட் வேலைக்குள்ள போயிடணுங்கிற கனவோடு இருந்த பிரசாத் நக்சலுங்கிற பேரை ஏத்துக்க தயாராகி இருக்காரு. ரவி போத்ரா கொடுத்த ஆயுதங்களோட நான் ஒரு நக்சலைட்டுன்னு சொல்லி சரணடைஞ்சிருக்காரு. இது வெறும் பிரசாத்தோட கதை மட்டும் இல்ல. நூற்றுக்கணக்கான இளைஞர்கள் இது போல சரணடைஞ்சு பழைய ராஞ்சி ஜெயில அடைக்கப்பட்டாங்க. வீட்டை வித்து, சொந்த நிலத்தை வித்து கிடைச்ச காசை ரவி போத்ரா கிட்ட கொடுத்திருக்காங்க. வெளி உலகம் என்னவோ நக்சலைட்டுகள் திருந்தி வாழணும்னு முடிவு பண்ணி மறுவாழ்வு மையத்துல இருக்காங்கன்னு தான் இவங்களை பத்தி நினைச்சுக்கிட்டு இருந்துச்சு. ஆனா சிறைக்குள்ள இந்த இளைஞர்களை ஏதோ பயிற்சி முகாமில் இருக்கிற மாதிரி அதிகாரிகள் நடத்தியிருக்காங்க. இளைஞர்களும் நமக்கு பயிற்சி கொடுத்துட்டு இருக்காங்க, சீக்கிரமே கவர்மெண்ட் வேலை கிடைச்சிரும்னு நினைச்சிருக்காங்க. ஆனா சரணடைஞ்ச நக்சல்களுக்கு வேலை கொடுக்கிற எந்த ஒரு திட்டமும் அரசாங்கத்துக்கிட்ட இல்ல. இதை சீக்கிரமே கண்டுபிடிச்ச பிரசாத் சிறைக்குள்ள இருந்து தப்பிச்சு வெளியே வராரு. அவரோட கம்ப்ளைண்ட் ஜார்க்கண்ட் முழுசும் தீயா பரவுச்சு. விசாரணையில பழைய ராஞ்சி ஜெயில இருந்த 514 பேர்ல 508 பேர் போலியா சரணடைஞ்சவங்கன்னு தெரிய வந்துச்சு. 6 பேர் மட்டும்தான் உண்மையா நக்சலைட்டுகளோட தொடர்புல இருந்திருக்காங்க. உடனே வேலை வாங்கி தர்றதா இத்தனை பேரையும் ஏமாத்தின ரவி போத்ரா கைது செய்யப்பட்டாரு. அதுக்கப்புறம் இந்த வழக்கு சம்பந்தமா யாருமே கைது செய்யப்படல. நக்சலைட்டுங்க இல்லாத நாடா மாத்தணுங்கிற பிரச்சாரத்துக்கு அப்பாவி பழங்குடியின இளைஞர்கள் இரையாக்கப்பட்டாங்களான்னு நிறைய பேர் கேள்வியை முன் வச்சாங்க. இந்த சம்பவத்துக்கு பின்னாடி இருந்த அதிகாரிகள் யாரு? இன்னைக்கு வரைக்கும் இந்த கேள்விகளுக்கு விடை இல்லாம மர்மம் முடிச்சாதான் இருக்கு. இந்த கதைக்களத்தை அடிப்படையா வச்சுதான் உருவாகி இருக்குது இப்போ ரிலீஸ் ஆகி இருக்க தண்டகாரண்யம் திரைப்படம்.